வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து கழக பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வோம். அண்ணா தொழிற்சங்கம் ஆகஸ்ட் 20 வெளியான தகவல். போக்குவரத்து கழக பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் 5 லட்சம் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அண்ணா தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைமையிலான போக்குவரத்து பிரிவில் இடம்பெற்றுள்ள 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தொழிற்சங்க அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பேரவைத் தலைவர் தாடி மா ராசு தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் பங்கேற்ற பேரவைச் செயலர் ஆர் கமலக்கண்ணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது 4 ஆண்டுகள் என திமுக ஆட்சியில் மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் 14வது ஊதிய ஒப்பந்தம் முடிவடைந்து 5 ஆண்டுகள் ஆகும் சூழலில் தற்போதுதான் ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற போக்குவரத்து கழகங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் 5 லட்சம் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் தொழிற்சங்கத்தினர் சார்பாக முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு பெறும் வகையில் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் என்றார் அவர். இக்கூட்டத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் கூட்டமைப்பு சார்பில் பொது கோரிக்கை வழங்குவதென முடிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை, நோட்டிஃபிகேஷன்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.